Okay, so டிஎம்ஆர் மேட் சிம்பிள். இது ஏன் நான் இந்த டாபிக் எடுத்தேன்னா, இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோன்னா, இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோன்னா இது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இப்போ வந்து டிஎம்ஆர் டிஜிட்டல் மோடு ஏன் இப்போ ஒரு பிரபலமாக ஆயிட்டுருக்குன்னா, அது வந்து ஒரு வேரியஸ் ரீசன் இருக்குது ஆக்சுவலி. இப்போ ஹெச்எஃப் பிரபலமாக இருந்தது ஒரு சமயத்தில், இப்போ இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிறையா எல்இடி அப்புறம் கியூஆர்எம் நிறையா இருக்கிறவாசி அந்த சன்ஃப்ளவர் அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய கண்ட்ரியில் வந்து ஆன்டீனா போடுறதே விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்போது. அதனால ஆன்டீனாவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ தி ப்ராபகேஷன் இஸ் ஆல்சோ அனதர் ப்ராப்ளம். இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு டிஎம்ஆர் வந்துன்னா கொஞ்சம் ஆன்டீனா தேவையில்லை. நமக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்துன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஒரு ஹாட்ஸ்பாட், அது ஹாட்ஸ்பாட் சொல்கிறது ஒரு மினி ரிப்பீட்டர் போல், அது வழியாக நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட்னாலே வாய்ஸ் ஓவர் ஐபி அது போல் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக இதை பேசுவேன். இதுவும் வந்து நம்ம அனலாகில் என்ன பண்ணுறோமோ அதே தான் டிஎம்ஆர்லேயும் பண்ணுறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் போக போக சொல்கிறேன். இப்போ வந்து ரெண்டு விதமான கம்யூனிகேஷன் நம்ம பண்ணுறோம். ஒன்று வந்து அனலாக் வாய்ஸ், அது ஆடியோ அண்ட் வீடியோ. அனலாக் வாய்ஸில் அது வந்து ஏஎம், எஃப்எம், எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி வந்து மோர் ஆஃப் ஹெச்எஃப் பேண்டில் தான் பார்க்குறோம். டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎம்ஆர், இது ஷார்ட் ஃபார்ம் டிஜிட்டல் மொபைல் ரேடியோ. அண்டு டிஸ்டார்னு சொன்னோன்னா டிஜிட்டல் ஸ்மார்ட் டெக்னாலஜி ஃபார் அமெச்சர் ரேடியோ. திருப்பியும் சொல்கிறேன், டிஜிட்டல் ஸ்மார்ட் டெக்னாலஜி ஃபார் அமெச்சர் ரேடியோ. இதில் வந்து ஒரு 4 ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. அந்த 4 ரிஃப்ளெக்டர்ஸ் வழியாக நம்ம வந்து வேரியஸ் நோட்ஸ் எல்லாம் இதாகும். இது இப்போ அப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ யாசுன்னு சொல்லிட்டு அது ஒரு அனதர் ப்ரோட்டோக்கால், சிஸ்டம் ஃபியூஷன் இல்லாட்டா சி ஃபார் எஃப்எம்னு ஒன்று இருக்குது. என்எக்ஸ்டிஎன்னு சொல்லிட்டு அது இன்னொரு ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் நேரோ பேண்ட், இதுதான் ஃபுல் ஃபார்ம். இதுக்கு M17ன்னு சொல்லிட்டு இது ஓப்பன் சோர்ஸ் இப்போ தான் பிரபலமாக ஆயின்ருக்கு. இதில் இதை பற்றியும் நான் உங்களுக்கு பேசுகிறேன். டிஜிட்டல் ரேடியோ மாடுலேஷன் மோட் அண்ட் மோர்ஸ் கோட் அண்ட் டெக்ஸ்ட் டேட்டா இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ப்ரோட்டோகால். இப்போ அந்த முன்காலத்துலலாம் நம்ம டேப் ரெக்கார்டர், விஹெச்எஃப், யூஹெச்எஃப் டேப் ரெக்கார்டர்லாம் பார்த்தேன்னா ஒன்று பீட்டா மேக்ஸ்னு சோனி ரன் பண்ணியிருந்தா. அண்ட் தெர் வாஸ் அனதர் கம்பெனி விஹெச்எஃப் வந்து மற்ற இட்டாச்சி அவெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண. இப்பொழுதுமே ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்தது. போட்டி இருந்தால் தான் வளர்ச்சி வரும், அது நல்லதுதான். பட் அட் தி சேம் டைம் இதில் வந்து ஒரு க்ரௌடு வந்து டிவைட் ஆகிடும். ஒன்று பீட்டா மேக்ஸில் போயிடும், ஒன்று வந்து விஹெச்எஃப்ல போயிடும். அதனால இது போல் இருக்குது. அதே போல் தான் இங்கேயும் ஒரு கண்ட்ரி டிஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தி அனதர் கண்ட்ரி வில் யா ஓகே. டிஸ்டார் வந்து சில கண்ட்ரி பண்ணுவேன். ஏசு வந்து சில இப்போ டிஎம்ஆர் பார்த்தோன்னா ரொம்ப இது டிஎம்ஆர் பார்த்தோன்னா இது வந்து சில கண்ட்ரியில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்டார் பார்த்தோன்னா ஜப்பனீஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஏசுவும் அது போல். என்எக்ஸ்டிஎன் வந்து ஜெர்மனி அது போல் கண்ட்ரியில். M17 வந்து இப்போ ஓரளவு காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற போல் ஒரு டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. இப்போது இது வந்து டிஎம்ஆரில் வந்து எனிடோன் வந்து ஒரு கம்பெனி, அவளோட இது ஹெச்டி ஹேண்டின்னு சொல்லுவா, இல்லாட்டா ஹேண்ட் டெலிஃபோன் அண்ட் பேஸ் யூனிட். இப்போ ஹெச்டின்னு சொன்னோன்னா ஜென்ரலி ஒரு 5 வாட்டுக்கு மேலே இருக்காது நார்மலாக பார்த்தோன்னா. பேஸ் ஸ்டேஷன் வந்து 50லேருந்து 100 வரைக்கும் அது மாறலாம். இதில் மோட்ரோலான்னு சொல்லிட்டு அவளும் எஸ்டியும் ப்ரிப்பேர் பண்ணுறா, பேஸ் யூனிட்டும் இருக்குது. போஃபங்னு சொல்லிட்டு இருக்குது, குவான்ஷாங் நிறையா இருக்குது அது போல் டிஎம்ஆர் பண்ணுறவா. கென்வுட்டில் வந்து ரொம்ப 2 ஃபேமஸ் வந்து கென்வுட்டு, அவளும் எஸ்டி வச்சுருக்கா, பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கா. ஐகாம் வந்து ஹெச்டி அண்டு பேஸ் ஸ்டேஷன். அதே போல் யாசுவும் வந்து இது சி ஃபார் எஃப்எம் அண்ட் அவளோட சிஸ்டம் ஃபியூஷன் இருக்குது. இந்த 2 ப்ரோட்டோகால். ஓகே. இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ டிஎம்ஆர் ஹேண்டியை வந்து
நம்ம டி ஸ்டார் வச்சு ப்ரோட்டோகால் பேச முடியாது. அதே போல் டி ஸ்டார் ஹேண்டி நம்ம யாசுவோ இல்லாட்டா டிஎம்ஆரோ பேச முடியாது. அந்தந்த செட்டுக்கு அந்தந்த ஹேண்டி இருந்தாலும் பேச முடியும். அது ஒரு பெரிய ட்ராபேக் அது. பிகாஸ் அவளோட லாங்குவேஜ், அவளோட ப்ரோட்டோகால் எல்லாமே மாறுபட்டது. ஓகே, அதனால் நம்ம ஒரு ரைடு ஒரு ஹேண்டியை வச்சுட்டு நம்ம எல்லாமே நினச்சிப்போம் எல்லாம் டிஜிட்டல் மோட்லேயும் பேச முடியும்னு. அப்படி பேச முடியாது. அது தனித்தனியாக ஒரு 6 ரேடியோ வேணும், அப்படி 6 ப்ரோட்டோக்காலும் பேசணும்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய இதிலெல்லாம் டெர்மினாலஜி நம்ம பார்ப்போம். வந்து கேட்வேனா என்ன, நோடுனா என்ன, ரிஃப்ளெக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. A computer device at a repeater location, from there it connects to a server and handles ham radio signals using the internet as a medium of communication named as gateway. Okay, and a node in a single dedicated computer with a repeater server loaded, this becomes a node. And a single dedicated device that connects multiple nodes together, similar to the conferencing system in D star like REF, DCS, XLX, XRF, etc. அதிலே வந்து குரூப் ஏபிசின்னு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து கேட்வே, இப்போ நம்ம நிறைய உடுமல்பேட்டில் இருக்குது, இப்போ பெங்களூரில் இருக்குது, எல்லா ரிப்பீட்டர் வச்சுருக்கோம். இந்த ரிப்பீட்டரில் வந்து நம்ம அனலாகில் என்ன பண்ணுறோம், சிம்ப்ளெக்ஸ் மோடில் வந்து 2 அனலாக் ஃபோன் இருந்ததுன்னா, நம்ம ஹேண்டி இருந்ததுன்னா 2 பேரும் பேசிக்க முடியும். அதே போல் 2 டிஎம்ஆரோ 2 டிஎஸ்ஆர் ஹேண்டி இருந்ததுன்னா, அவளும் அனலாகில் பேசுகிறா போல் அவளும் ஃபோன் டு ஃபோன், ஹேண்டி டு ஹேண்டி தே கேன் டாக். ஓகே, அதே போல் இப்போ வந்து இப்போ எதுக்கு நம்ம ரிப்பீட்டர் போடுறோம், கவரேஜ் நிறையா வரத்துக்காக நம்ம ரிப்பீட்டரை வந்து போடுறோம் நம்ம. ஓகே, அந்த ரிப்பீட்டர் போட்டோன்னா என்ன ஆகுது, ஒன் இது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பிரிட்ஜஸ் இல்லாட்டா டால் பில்டிங், ட்ரீஸ், அதனால் வந்து நமக்கு ஒரு சமயம் சிக்னல் போகாது. ரிப்பீட்டர் இருந்ததுன்னா அது எல்லா டைரக்ஷன்லேயும் கவர் ஆகும், வைட் ரேஞ்சுக்கு கவர் ஆகும். அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அனலாக் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹேண்டி வழியாக ரிப்பீட்டர் பண்ணி அந்த ரிப்பீட்டர் வழியாக இன்னொரு டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு we are able to talk. அதே போல் டிஎம்ஆர் டி ஸ்டார் ஃபியூஷன் அதில் அதே சேம் திங் கேன் பி டன். ஓகே, ஸோ யூ கேன் புட் ஏ இதுக்குன்னே ஒரு இது ரிப்பீட்டர் வந்து டிஜிட்டலுக்கும் செப்பரேட்டாக வருது. ஸோ டிஎம்ஆர் ரிப்பீட்டர், டி ஸ்டார் ரிப்பீட்டர் வித் யூஹெச்எஃப் விஹெச்எஃப் அது போல் வேரியஸ் இதில் வருது. அதே போல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ சென்னையில் வந்து பெங்களூர்லேயும் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து யூஹெச்எஃப் சென்னையில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, ஐ திங்க் விஹெச்எஃப் இன் பெங்களூர். ஸோ அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்காக ரேடியோ ஸ்பெஷலாக டிஎம்ஆர் ரேடியோ வாங்கி அது வழியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம டிஜிட்டல் போகிறோன்னா, பிகாஸ் ஆஃப் தி சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட் குவாலிட்டி அதோட டெக்னிக்கல் ஐல் பி டிஸ்கஸிங் வித் பிட் டீட்டெயில். இப்போ இந்த கேட்வேன்னு சொன்னேன்னா, இப்போ வந்து பிரைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல வந்து பெரிய ஒரு சர்வர் இருக்குது. அதிலலாம் நிறைய நோடு, நிறைய ரிஃப்ளெக்டர், அதெல்லாம் நோடு வந்து இந்த கேட்வேல கனெக்ட் பண்ணி அந்தந்த ரூமுக்கு பிரான்ச் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ வாட் வி டைப்ஸ் ஆஃப் ரிப்பீட்டர், அனலாக் ரிப்பீட்டர் ஒன்லி, gateway repeater with a single computer connected to the internet. D-star ICOM repeater node, every gateway enabled repeater is now called a node. ஏசுல வந்து ஐகாம் அண்ட் யாசு 2 பேரும் வச்சுருக்காங்க. நெட்ஸ் தி ரிஃப்ளெக்டர், திஸ் இஸ் கால்டு ரூம்ஸ். இப்போ ஒரு ஒரு ப்ரோட்டோகாலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்லுவாங்க. சில பேர் டாக் குரூப்னு சொல்லுவாள். டிஎம்ஆரை பார்த்தேன்னா அவள் டாக் குரூப்னு பேசுவாங்க. இப்போ இதில் பார்த்தேன்னா டி ஸ்டாரில் பார்த்தேன்னா அவள் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபியூஷனில் பார்த்தேன்னா அவளும் வந்து நெட்டுன்னு சொல்லுவாங்க அது ரூம்க்கு. அது பேசிக்லி இட் இஸ் ஏ ஒன் பர்டிகுலர் ரூம் which one person gets into the system and hello, கட் ஆயிடுதா? ஆ
ஓ! சரி, நான் வெயிட் பண்றேன். இல்ல, இப்போ இது எதுல கேட்கிறேன்? ஸ்கிரீன் ஆமா, அங்கேருந்து பண்ணட்டா? இல்ல, இப்போ நான் இது க வீடியோ கனெக்ட் பண்ண வேண்டுமா? வீடியோ கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா இப்போ? ஆ. அது ஒண்ணும் நெறைய இந்த இத பத்தி பேசணுமே. இது ஒண்ணும் பிரசன்டேஷனே ஃபுல்லாலே. கடைசியில அது பண்ணாட்டு அத பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. Okay, joined. Mala joined. ஜாயின் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம். ഒരു നിമിഷം ഇരുங்க. താങ്കൾ സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന വ്യക്തി കോൾ ഹോൾഡ് ചെയ്തിരിക്കുകയാണ്. ദയവായി Sir, podcast. யாராச்சா? வந்துதா ஸ்கிரீன்? Yes, sir. Yes, sir. ஓகே. So I was telling about the types of repeater. There are various types of repeater. If analog repeater only gateway na repeater with a single computer connected to the internet. D star na node னு சொல்லுவாங்க. அது every gateway enabled repeater is now called a node. ஃபியூஷனுக்கு வந்து ஐகாம் டி ஸ்டார் வந்து நெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏசு ஃபியூஷன் அவ வந்து ரூம்ஸ்னு சொல்லுவாள். ஒரு ஒரு ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலுக்கும் ரூம்ஸு அது போல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, சில பேர் டாக் குரூப்னு சொல்லுவாள் டிஎம்ஆரில். இதில் வந்து நோடுன்னு சொல்லிட்டு டி ஸ்டாரில் சொல்லுவாள். அப்புறம் வந்து நெட்டுன்னு சொல்லிட்டு ஃபியூஷனில் சொல்லுவாள். அது போல் ஒரு ஒரு பட் எல்லாமே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் போல் அது. ஓகே, அந்த ரூமுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். இப்போ டாக் குரூப் 91, டாக் குரூப் 404 இந்தியாவுக்கு, அது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட் கொஞ்சம் இது வந்து நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. டிஜிட்டல் ஆடியோ இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சவுண்ட் recorded in and converted into digital form. In digital audio, the sound wave of the audio signal is typically encoded as a numerical samples in a continuous sequence. Digital audio is also the name for the entire technology of sound recording and reproduction using audio signal that that have been encoded in digital form. இப்போ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைக்கில் பேசினோன்னா இது அனலாக்லாம் போகும். இங்கேருந்து மைக்கில் போகிறது இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகி இது வந்து நம்ம டிஜிட்டல் சிஸ்டமில் போன உடனே அது வந்து ஒரு அதுக்கு என்கோடிங் டீகோடிங்னு சில இது ஃபார்முலா இருக்குது. அது பண்ணிவிட்டு அது வந்து டிஜிட்டலாக அது வந்து அதர் எண்டுக்கு கன்வே போகும். அந்த எண்டு ஸ்பீக்கரில் போகிறதுக்கு முன்னாடி அது திருப்பி டிஜிட்டல்லேருந்து அனலாக் கன்வெர்ட் ஆகி இது வந்து ஸ்பீக்கரில் நம்ம இவர் என்ன பேசினாரோ அது வந்து இங்கே கேட்கும். ஆக்சுவலி டிஜிட்டல் மோடில் இருந்தால் நம்ம காதில் ஒன்றும் கேட்காது. அனலாக் மோடில் இருந்தாலும் அது கேட்கும். அதனால் வந்து அனலாக் சிக்னல் கன்வெர்டட் இன்டு டிஜிட்டல், டிஜிட்டல்லேருந்து திருப்பி அனலாக் கன்வெர்ட் ஆகி ஸ்பீக்கரில் வருது. இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய நேரம் ஆகும். அதனால் நான் வந்து ஒரு குயிக்காக ரன் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் க்ளீனாக படித்தேன்னா உங்களுக்கு புரியும். அது in a digital audio system, a analog electrical signal
representing the sound is converted into analog to digital converter, and digital to analog, typically using a pulse mode modulation, PCM modulation. A digital signal can then be recorded, edited, modified, and copied using a computer, audio playback, and machines and other digital tool. In a digital audio system, an analog electrical signal representing the sound is converted with an analog to digital converted as ADC into digital signal, typically using pulse code modulation, PCM. ஸோ இங்கே பார்த்தேன்னா அதான் மைக்ரோஃபோனில் பேசுறது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகுது. இது டிஜிட்டல் சிக்னல் கன்வெர்ஷன், இதோட கோடர்னு சொல்லிட்டு இதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஹார்ட்வேரில் இது கன்வெர்ட் ஆகி டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும். அதனால ஒரு சிக்னல் லாஸ் வராது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது, கியூஆர்எம் வராது. ஸோ இது வந்து எப்படி நம்ம இங்கே மாடுலேட் பண்ணமோ அதே விதத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்பீக்கரில் நமக்கு திருப்பி அனலாகில் கன்வெர்ட் ஆகி பண்ணுறது. தர் ஓன்ட் பி எனி நாய்ஸ், சரௌண்டிங் நாய்ஸ், எக்ஸெட்ரா. திஸ் இஸ் தி வே டிஜிட்டல் இஸ் ஒர்க்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுறது ஓகோடர்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து ஒரு பெரிய சிப்பு வந்து எஸ்பெஷலி டி ஸ்டாருக்கு வந்து ஹார்ட்வேர் சிப் வேணும். டிஎம்ஆர் அண்ட் என்எக்ஸ்டிஎன் அப்புறம் மற்ற ப்ரோட்டோகாலுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் பேஸ்டு ஓகோடர் கிடைக்கிறது, MD380 சொல்லிட்டு. அது மோஸ்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேர் இப்போ ட்ராய்ட் ஸ்டார்னு நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் வந்து MD380 இருக்கும். அதில் வந்து நம்ம டி ஸ்டார் யூஸ் பண்ணால் அதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கு நமக்கு ஹார்ட்வேர் வீகோடர் வேணும். அந்த வீகோடர் இப்படிலாம் இருக்கும். இதே போல் ஒரு யூஎஸ்பி மாடல் இது யூஎஸ்பியில் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா இது வந்து மாடுலேட் பண்ணி இதில் சிப்பு இருக்குது. இந்த சிப்பு தான் கன்வெர்ட் பண்ணி நல்ல சவுண்டாக டி ஸ்டாருக்கு வேணும். பட் டிஎம்ஆருக்கு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓகோடர்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஸோ இங்கே இன்டர்ஃபேஸிங் டு ஆம்பி 3000 ஓகோடர் சிப் இஸ் இன்ஜினியர்ட் டு ப்ரொவைட் சச் ஏ ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஸ் பாசிபிள். இது அதே தான் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பிசிஎம் மாடுலேஷன், அது யூஎஸ்பி கனெக்டர், இந்த யூஆர்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அது வழியாக நம்ம கிளைண்ட்டோட பேசிட்டு இது என்கோடர் டீகோடர், இந்த என்கோடர் வந்து போர்த்தே அது என்கோட் பண்ணி அந்த சைடுக்கு அனுப்போம். உள்ளேருந்து வர இது டீகோட் பண்ணி இந்த இடத்துல அனுப்புவோம். இது போல் போத் தி சைடு வந்து இந்த ஆம்பி 3000 ஓகோடர் சிப் வந்து இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் திஸ் திங். Okay, I'll go on the digital mobile radio, or DMR. It's a short form, is an open standard protocol for digital mobile radio defined by European Telecommunication Standards Institute, ETSI ன்னு சொல்லுவாங்க ஜப்பானில், and are used in commercial products around the world. DMR was designed to allow for more bandwidth on a particular frequency, for or more plainly to allow for more transmission in a smaller space. Okay, there are three varieties of DMR1. இது வந்து DMR1 வந்து நான் லைசன்ஸ் கன்வென்ஷனல் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. DMR2ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து லைசன்ஸ்டு கன்வென்ஷனல் இதுக்கு இது யூஸ் பண்ணுறது இந்த ப்ரோட்டோகால். DMR3 வந்து ட்ரங்கிங் ஃபெசிலிட்டி, கனெக்டிங் மேஜர் telephone lines. DMR is a TDM mode, time division multiple access, which means that it allows several users to share the same frequency channel by dividing that signal into two different time slots. இப்போ டிஜிட்டலில் வந்து ஒரு அட்வான்டேஜ், அனலாகில் வந்து ஒரு சிங்கிள் இதெல்லாம் டிராஃபிக்லாம் அனுப்ப முடியும். ஆனால் டிஎம்ஆரில் வந்து 2 டைம் ஸ்லாட் இருக்குது, டைம் ஸ்லாட் 1, டைம் ஸ்லாட் 2ன்னு சொல்லிட்டு. இந்த 2 டைம் ஸ்லாட் இருக்கிற வாசி ஒரு சேனல் வந்து நம்ம வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சேனல் வந்து நம்ம ஜிபிஎஸ் இல்லாட்டா ஏபிஆர்எஸ் ஏதாவது ஷார்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு அது சாமில்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா நம்ம வந்து 2 ரிப்பீட்டர் இருந்துன்னா ஒரு ரிப்பீட்டர் வந்து ஒரு சேனலுக்கு டெடிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு ரிப்பீட்டர் வந்து இன்னொரு சேனலுக்கும் பண்ணலாம். அது போல் நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Each frequency has a slot 1 and slot 2, and each slot can be used by different user. Each user transmit in rapid succession
using their own time slot. This allows multiple station to use the same frequency channel while only using the part of the channel's capacity. So this allows multiple station. அதான் ஒரு ஸ்டேஷன் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ டாக் குரூப் 91ல் வந்து ஒருத்தரும் பேச முடியும். பட் அட் தி டைம் எவ்ரிபடி கேன் லிசன். அது ஆர்எக்ஸ் கேன் பி லிசன் பை இட்ஸ் ஏ ஓப்பன் பிளாட்ஃபார்ம். இது நமக்கு வந்து சீக்ரஸி இல்லாட்டா என்கோடிங் இந்த இது கம்ப்ளீட்டாக இது டனலிங் பண்ணி அப்படிலாம் போகிறது கிடையாது. இட்ஸ் ஓப்பன் ஸ்டாண்டர்ட். அதனால வந்து எல்லாருமே கேட்க முடியும் நம்ம பேசுகிறத. தி டிஎம்ஆர் ஃப்ரீக்வன்சி கேன் யூஸ் ஏ கலர் கோட். இது வந்து கலர் கோட் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து இப்போ இன்கமிங் வரது என்ன கலரில் இருக்கும், அவுட் கோயிங்கில் போகிறது என்ன கலரில் இருக்கும். இப்போ டிப்பிக்கலாக பார்த்தேன்னா ஸ்டாண்ட் பை மோடில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இன்கமிங் வருதுன்னா நமக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியும். இதே ரெட் கலரில் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது நம்மளோட இது கலர் வந்து ரெட் கலரில் போகும். ஸோ அந்த கலரை வச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து இன்கமிங் காலா இல்லாட்டா அவுட் கோயிங் காலா இல்லாட்டா ஸ்டாண்ட் பை காலான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் கலர் கோடிங் ஒரு தரையும் நம்ம அந்த இதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணோம். ஆக்சுவலி அந்த கோட் பிளக்னு சொல்லிட்டு அந்த கோட் பிளக் ப்ரோக்ராமிங் பண்ணுறது நம்ம அந்த கிளப் வந்து என்ன கலர் பேட்டர்னை யூஸ் பண்ணுறா, பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3ன்னு சொல்லிட்டு அவள் என்ன யூஸ் பண்ணுறாளோ அது எல்லாரும் பின்பற்றினா எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அது. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம வந்து டிஎம்ஆரை பற்றி படித்தோம். இதில் டிஎம்ஆரில் வந்து நிறையா டாக் குரூப் 91 நம்மளோட இந்தியாவோட குரூப் வந்து 404ன்னு ரூம் இருக்குது. அதில் போனால் எல்லாரும் பேசலாம். இப்போ வந்து சென்னை இது வந்து 4040454 இருக்குது. இப்போ நானே ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது 404004. அது டிஎம்ஆரோட ஐடி. ஸோ இது போல் டிஃப்ரெண்ட் ஐடி வந்து நம்ம பேசலாம் இல்லை. ஓகே. இப்போ டி ஸ்டார் வந்து நான் பேசினா போல் டி ஸ்டார் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் யூஸ்ட் டு ப்ரொவைட் ரிச் ஃபியூச்சர் டிஜிட்டல் வாய்ஸ் ஃபார் அமெச்சர் ரேடியோ. இது வந்து இப்போ ஹேம் ரேடியோ வாய்ஸ் மோட்ஸ், amplitude modulation, frequency modulation, single sidebanded digital voice summary. D-Star is a form of digital communication used for amateur radio. D-Star stands for Digital Smart Technology for Amateur Radio. இதுதான் full form. D-Starனு சொன்னா Digital Smart Technology for Amateur Radio. It is an open amateur radio standard for digital communication. Private கிடையாது. இது ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் யார் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். ஆல்தோ D-Star இஸ் ஏபிள் டு ப்ரொவைட் போத் டேட்டா அண்ட் வாய்ஸ் கம்யூனிகேஷன். D-Star இஸ் யூஸ் primarily ஃபார் வாய்ஸ், பட் தி அடிஷன் ஆஃப் டேட்டா கேன் ப்ரொவைட் சம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ். ஒரிஜினலி டெவலப்ட் இன் தி லேட் 1990 by Japan Amateur Radio League, D-Star has been adopted by number of manufacturers, and there are not only simplex transmission but repeater are also equipped for D-Star communication. ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கும்னு சொல்கிறோம். அந்த வந்து ஈவன் ரிப்பீட்டர்ஸ் ஆஃப் D-Stars are available for transmission. D-Star basics. D-Star uses a data transmission based around the use of a modulation format called minimum shift key. MSK, FSK இதெல்லாம் நிறைய விதமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு மினிமம் ஷிஃப்ட் கீ. இது வந்து ஒரு ப்ரோட்டோகால் இதில் வந்து எம்எஸ்கே பேட்டர்னில் தான் அது ரன் ஆகுது. திஸ் ப்ரொவைட்ஸ் ஏ ரொபஸ்ட் அண்ட் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்ட் ஃப்ரம் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். D-Star enables user to connect via both digital voice data communication. The data may be either what is termed a high or low speed. ஸோ இது நான் சொன்ன போல் வந்து நம்ம டேட்டானா குட்டி குட்டி ஏபிஆர்எஸ், அப்புறம் உங்களுக்கு ஜிபிஎஸோட கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து எஸ்எம்எஸ் ஷார்ட். சில சமயம் நம்ம எஸ்எம்எஸ் 2 லைன் 3 லைன் மெசேஜஸ் வி கேன் சென்ட். தி ஸ்பீட் மே நாட் பி கிரேட், பட் அது வந்து குயிக்காக போகும். அந்த பாட் ரேட்டு மின்காலத்தில் நம்ம இதெல்லாம் ஸ்பீடு இருந்தால் போல் இருக்கும். இப்போ இதில் வந்து தேர்ட் ஒன் வந்து ஏசு வந்து 2 இருக்கு அவள்கிட்ட. சிஸ்டம் ஃபியூஷன் அண்ட் வைரஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ சிஸ்டம் ஃபியூஷன் இஸ் ஏ ஏசுஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் amateur radio utilizing C for FM
4 level FSK technology. This 4 FSK technology to transmit digital voice and data over the amateur radio bands. In the early 2000, GMSK emerged as in the amateur radio market as dominant digital mode. However, in 2013, ASU introduced System Fusion, which quickly became dominating digital format in amateur radio because quality, reliability, and enhanced performance is a wide range of environment. So this is a video. This is a voice and digital. Okay, digital narrow band, voice and digital or VD mode. Voice FR, VW mode utilizes all available bandwidth for high fidelity voice operation, providing the most crystal clear of voice communication. High-speed data, transfer data such as images or text images at full rate with a speed of 9600. Analog FM mode maintains backward compatibility with existing analog FM equipment, allowing wide range of user to experiment with a System Fusion digital. The function instantly recognizes whether the received signal is C4 FM digital or conventional FM. The communication mode automatically switches to match the received mode, even if a digital signal is being used. You can switch to FM communication if the radio signals are received from FM station. This function enables stress-free operation by removing the need to manually switch the communication method each time. ஸோ இதில் வந்து இப்போ C4 FM பார்த்ததுக்கு அப்புறம் இது வைரக்ஸ்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப பாப்புலர் அமெரிக்காவில் ரொம்ப ஆறுது. அதுக்கு ஒரு செப்பரேட் பாக்ஸ் நம்ம வைரக்ஸோட வேணும். இல்லாட்டா நம்மள்ட்ட ரேடியோ இருந்ததுன்னா அதே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சர்டன் எக்யூப்மெண்ட் வச்சுட்டு. வைரஸ் எக்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து வைட் கவரேஜ் இன்டர்நெட் ரிப்பீட்டர் என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம். இட்ஸ் a comprehensive and easy to use system for linking repeaters and our home station together using an internet voice technology. Now you can talk to old friends or make new ones around the world just by accessing the local Wirex node using a C4 FM digital transceiver. You can enjoy the C4 FM digital communication such as high quality QSO and new function with a station located far away, including the overseas station via the internet as shown in the illustration below. Virus X is a comprehensive and easy to use system for linking repeaters and our home station together using internet voice technology. இது ஒரு லேண்ட்லைன் போல இந்த வைரக்ஸ் வந்து ஒரு டெடிகேட்டட் லைன் கனெக்டிங் டு தர் எக்ஸ்சேஞ்ச் டுகெதர் யூசிங் a internet voice technology. Now you can talk to old friends, etc. just by accessing local Wirex node using a C4 FM digital transceiver. You can enjoy the C4 டூப்ளிகேட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அதே தான் அது சொல்லுறது. இப்போ வந்து நான் இந்த சென்னையில் வந்து இப்போ என்னோட வீட்டில் வந்து 8 ப்ரோட்டோகால் ரன் ஆகிட்டுருக்கு. ராஸ்பெரி பையில் வந்து ஐ எம் ரன்னிங் ஏ 24/7 ஆல் திஸ் ரூம். இது டிஸ்டாரோட 4 ப்ரோட்டோகாலும் ரன் ஆகிட்டுருக்கு. YSF இந்தியான்னு பீனட்டில் ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பீனட் வழியாக நம்ம எல்லா 8 ரூமுக்கும் பேசலாம். உங்கள்கிட்ட டிஎம்ஆர் இருந்தால் ஈ கேன் லிசன் இன் பீனட், ஈ கேன் லிசன் இன் இது. அதனால் 8ல் எதில் வேணால் வரலாம். இது வந்து ஈக்குவல் லிங்க் அண்ட் ஆல்ஸ்டார் லிங்க் M17 அப்புறம் XLX அண்ட் YSF. இது 8 ரூமும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அவர் 8 அனலாக் and digital room and talk groups are bridged together and interconnected, thereby easing the connectivity. In India, it is one of its kind, running in Chennai on the basis of 24/7. These rooms comes handy during the time of disaster, with a communication is imperative. Either one has equal link, all-star link, DMR, D-star, M17, NXTN, any type of hardware or software supporting above protocol, no problem. One can talk to outside irrespective of any software hardware one has. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த கார்கில்க்கு போயிட்டு வந்தபோது அங்கே டீம் வந்து பெங்களூர்லேருந்து போயிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் ஸ்டாண்ட் பை இருங்கோ,
நாங்கள் வந்து பிரிகேடியர் அங்கே அவர் பேசணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 40480 டிஎம்ஆரோட டாக் குரூப்பில் வெயிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 20 பேர். அப்புறம் வந்து திடீர்னு என்னாச்சு, அரை மணி நேரத்தில் வர, 3/4 மணி நேரம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 1 மணி நேரம் ஆச்சு, உத்தரமே வரல. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தென் வி கேம் டு நோ தட் ஈ யூஸ்டு இக்கோலிங்க். இக்கோலிங்க் வழியாக வந்து இக்கோலிங்கில் ஒரு 10 பேர் இருந்தா. ஸோ அவர் 10 பேர்கிட்ட உண்டி பேசிட்டு அவர் போயிட்டார் அவர். ஓகே. ஆனால் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நாங்கள் டிஎம்ஆரில் இருக்கோம். இப்போ இக்கோலிங்கில் பேசினவா அவ திடீர்னு வந்தால் அவ கூட பேசிட்டு போயிட்டா. இந்த ப்ராப்ளம் வந்து ஏன்னா இக்கோலிங்கில் பேசினா வந்து டிஎம்ஆர் கேட்க முடியாது, டிஎம்ஆரில் கேட்குறவா இக்கோலிங்கில் கேட்க முடியாது. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த 8 ரூம்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ப்ராப்ளம்னா, நான் அந்த ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து டிஎம்ஆர் பற்றி பேச ஆரம்பித்து, சார் என்கிட்ட ஃபோன் இல்லை, சார் என்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இல்லை, இது இல்லை, அது இல்லை, எல்லாமே இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. உத்தரமே ரெடியாக இல்லை வரத்துக்கு. நான் என்ன பண்ணேன்னா, சரி உன்கிட்ட என்ன இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கா, பீனட் அது இருக்குது, இக்கோலிங்க் இல்லாதவாளே கிடையாது, உன்கிட்ட இக்கோலிங்க் இருக்கா, ஸோ அது வழியாக நீ பேசு, நாங்கள் எல்லாரும் கேட்கலாம். உன்கிட்ட டிஎம்ஆர் இருக்கா, நீ அது வழியாக வா, நோ பிரச்சனை. அதனால் இந்த 8 ப்ரோட்டோகால் அதை நான் பிரிட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 8 ப்ரோட்டோகால் இருக்கிற வாசி இட் இஸ் ஈஸி. இப்போவே நாளைக்கு ஒரு டிசாஸ்டர் ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து நான் ஃபோன் ஒண்டி கொண்டு வரேன், இன்னொருத்தர் டிஎம்ஆர் ரேடியோ கொண்டு வரேன், இன்னொரு ஆள் இப்படி சொல்கிறது, அது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து இப்போ லிங்க் இருந்தால் கூட என்னோட எல்லாரும் என்ன சொல்லலாம், பாலாவோட ரூமில் போயிட்டு YSF இந்தியான்னு நேம் பண்ணியிருக்கேன். பாலாவோட ரூம் வந்து நம்ம எல்லாருமே லிசன் பண்ணலாம். நீங்கள் யார் யார்கிட்ட எந்த ப்ரோட்டோகால் இருக்கோ அது வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும் 8 ரூம்லேயும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இது வந்து எஸ்பெஷலி ஐ மேட் திஸ் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. என்னோட ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரௌடில் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் ஹாப்பி தென் யூ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ரூம் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் யூனோ கம்யூனிகேஷன். அண்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு பேட்ரி தீர்ந்து போயிடுத்து ஃபோன்லன்னா பிரச்சனை இல்லை, உங்கள் வேறு ஏதாவது ரேடியோ வழியாக பேசலாம். ரேடியோவாக எடுத்தோன்னா இதுக்கு உங்கள்கிட்ட நம்மள்ட்டெல்லாம் இப்போ பவர் பேங்க் இருக்குது, அதனால் ஃபோன் வந்து டெட்டே ஆகாது உங்களுக்கு, ஆல் தி டைம் இட் இல் பி தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக, நான் இத்தனை டெக்னிக்கல் பேசினது வந்து நிறையா பேருக்கு புரியுமோ புரியாதோ தெரியல. நான் இது ஒரு ஜஸ்ட் சம்மரி ஒன்று பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஒரு ரிவிஷன் பண்ணுறது ஆகிடும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டிஜிட்டல் இட்ஸ் அன் டிஎம்ஆர், இட்ஸ் அன் ETSI published worldwide standard, superior voice quality over older digital mode, லாங்கர் பேட்ரி லைஃப். ஏன்னா இதோட கன்சப்ஷன் வந்து ரொம்ப ஹெவி கிடையாது, அதனால் லாங்கர் பேட்ரி லைஃப். ஓவர் டசன் மேனுஃபேக்சரர் ஆஃப் டிஎம்ஆர் ரேடியோ. முன்னாடி வந்து 2-3 மேனுஃபேக்சரராக இருந்தால் இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டா டிஎம்ஆருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு. சப்போர்ட்ஸ் மல்டிபிள் டாக் குரூப் ஆன் ஒன் சேனல். ஒரு சேனலில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் மோர் தென் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரூம்ஸ் ஆர் தேர். எல்லாருமே இதில் என்னென்னா, ஒன்று வந்து பிரைன் மாஸ்டர் கிரியேட்டட் ரூம்ஸ் இருக்குது. அது தவிர நம்ம கிளப் வந்து நம்மளே ஒரு ரூமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. சப்போர்ட்ஸ் டேட்டா அப்ளிகேஷன். நம்ம வந்து டேட்டா அப்ளிகேஷன் லைக் APRS அந்த GPS கோஆர்டினேஷனுக்கு இப்போ நிறைய போலீஸ் இப்போ ரீசெண்டாக ஏன் டிஜிட்டலில் மாறி இருக்காங்கன்னா, முன்ன வந்து ஒரு ஜஸ்ட் வாக்கி டாக்கி த்ரூ கண்ட்ரோல் ரூம் வழியாக தான் எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். பட் எந்த போலீஸ்காரன் எங்கே இருக்கா ஒன்றுமே தெரியும். நான் வந்து பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணுவேன், நான் வந்து சாந்தானில் இருக்கேன், நான் மெரினாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் தெரியும். பட் இப்போ டிஜிட்டலில் மாறின வாசி ஒரு ஃபோனுக்கும் அந்த கால் சைன் இருக்கா போல் அவளுக்கு ஐடி நம்பர் இருக்கும். அந்த எந்த போலீஸ்மேன் எந்த இடத்த ஸ்பாட்டில் இருக்கான், அவன் எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான், எத்தனை நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாமே பெரிய மேப்பில் கண்ட்ரோல் டவரில் அவளுக்கு எல்லாமே மானிட்டர் பண்ணலாம். பிகாஸ் GPS is enabled and APRS is also enabled. அவள் வந்து 2 லைன் மெசேஜ் அனுப்பலாம். இவள் வந்து க்ரௌட் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அவள் கோடு வச்சுட்டு
they can send it across. So இதெல்லாம் ஒரு advantage because this DMR can handle data as well as the voice. Both the model are possible. Commercial HC and TIA specs means robust and rugged. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது நிறைய R&D பண்ணித்தரேன். இந்த ஒரு தரையும் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு, அது தவிர மலை பிரதேசத்தில் தண்ணி மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து ரக்டு டெரெயின் இது டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்தா போல தான் அந்த ஹேண்டிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ தட் இட் கேன் வித்ஸ்டாண்ட் எனி ஹீட், எனி கண்டிஷன். 2-channel analog of digital FDMA system can combine 2 repeater and 2 frequency. 1 call per repeater and channel. இப்போ 2 டைம் ஸ்லாட் இருக்கிறவாசி நம்ம வந்து 2 ரிப்பீட்டர் வச்சுட்டு ஒரு டைம் ஸ்லாட் 1ல் வந்து ஒரு கும்பல் பேசின்னு இருக்கலாம், டைம் ஸ்லாட் 2ல் வந்து இன்னொரு குரூப் வந்து பேசின்னு இருக்கலாம். அது தனியாக 2 பேரும் இன்டர்ஃபியர் பண்ணாமல் தனித்தனி அந்த இதில். ஸோ வி கேன் யூஸ் தி டபுள் அட்வான்டேஜ். ஒரே சேனலில் 2 இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 2-channel digital TDMA system, 1 repeater, 1 frequency, 2 calls per operator and channel. So lower the infrastructure cost, 1 box in a rack and 2 voice channel from 1 repeater. So அதனால நமக்கு 2 repeater தேவையில்லை, ஒரு பாக்ஸ் ரிப்பீட்டர் இருந்தால் போகிறோம். அதில் 2 வாய்ஸ் 2 சேனல் ரன் ஆகும் ஒரு ரிப்பீட்டர் வழியாக. ஆஃப் தி சேனல் பேண்ட்வித் ட்ரெடிஷ்னல் நம்மளோடது வந்து 25 kHz வந்து நம்மளோட இது டிரான்ஸ்மிஷன் ஆகும் பேண்ட்வித்து. அப்படின்னா அத்தனை இது எடுத்துக்கும். ஸோ ஒரு சேனல் அண்ட் 1 ரிப்பீட்டர். ஓகே, இப்போது டிஎம்ஆரில் என்னென்னா இதே வந்து 25 வந்து 2 இருக்கிறவாசி 12.5 பர் சேனல் பேண்ட்வித். 2 சேனல்ஸ் வந்து இந்த 25க்கு 2 சேனல் வந்துடும் வித் 1 ரிப்பீட்டர். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். மோர் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்ட் தேன் ஓல்டர் டிஜிட்டல் மோட்ஸ். காட் பேங்க் ஆஸ் எ லார்ஜ் ஆஸ் 10 kHz. இப்போ ஒரு ஸ்பெக்ட்ரம்க்கும் வந்து 10 kHz வந்து ஒரு சேனலுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். பட் இதில் எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா இது டிஎம்ஆருக்கு தேவையில்லை. 2 சேனல்ஸ் டோட்டல் 12.5. தெர் இஸ் நோ இன்பிட்வீன் இது கேப் தேவையில்லை. ஸோ ஓல்டர் டிஜிட்டல் மோட்ஸ் எஃப்டிஎம்ஏ வர்சஸ் டிஎம்ஆர் டிடிஎம்ஏ, மோர் பேட்ரி லைஃப். இது வந்து இப்போ வர இந்த டிடிஎம்ஏ டெக்னாலஜினால பேட்ரி வந்து டபுள் தி டைம் கொடுக்கும் நார்மல் எஃப்டிஎம்ஏ காட்டிலும். டிஎம்ஆர் கேன் ஹேண்டில் டேட்டா அண்ட் வாய்ஸ் அட் தி சேம் டைம். ஸ்லாட் 1 ஃபார் வாய்ஸ் அண்ட் ஸ்லாட் 2 கேன் கிவ் ஜிபிஎஸ் லொக்கேஷன், ஃப்ரீ டெக்ஸ்ட் மெசேஜிங் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம நேமிங் செரமனி வந்து எப்படி பண்ணுறோம். இது ஒரு ரூமுக்கும் டாப் குரூப்புக்கும் சில இதில் 8 டிஜிட் இருக்குது, சில இதில் 7 இருக்குது, சில இது 6 இருக்குது, 4 இருக்குது, 3. இது எந்த விதத்தில் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிஎம்ஆர் ஐடி இது வந்து first of all every person should have his own IDs. இல்லாட்டா நம்ம வந்து கால் சைன் வேறு, டிஎம்ஆர் ஐடி வேறு. அவள் சர்வரில் போனோன்னா டிஎம்ஆர் ஐடி வேணும். DMR supports over close to 1 crore IDs. In the past, they had allotted 2 IDs per person. என்கிட்ட கூட 2 ஐடி இருக்குது DMR. ஸோ முன்னெல்லாம் 2 கொடுத்துருந்தா, இப்போ அதோட கோட்டா ஃபினிஷ் ஆக ஆக இப்போ 1 தான் கொடுக்குறா. பட் என்ன பண்ணிட்டான்னா ஒரு டிஎம்ஆரில் அப் டு 99 டிவைஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அதை நான் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. So, but now they allot only 1 ID per person, but one can use on multiple radios and hotspot with the inclusion of ESSID. அது ESSIDனா இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்ரிவேஷன் வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கேன்னா, நம்ம ஹாட்ஸ்பாட் வழியாக பேசுனோன்னா அதோட டிஎம்ஆர் ஐடி ப்ளஸ் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் 2 டிஜிட் வந்து 01லேருந்து 99 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட டிஸ்டாருக்கு இன்னொரு ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கேன்னா அதில் வந்து 02 கொடுக்கலாம், 03, அது போல் அப் டு 99 டிவைசஸ். ஏன்னா சர்வரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரே டிஎம்ஆர் ஐடி வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகிடும், ஒன்றுத்துக்கு மேலே அலோவ் பண்ணாது.
அதனால் அது இந்த இஎஸ்எஸ் ஐடி வந்த வாசி என்ன ஆகும்னா, ஓ நீ டிஎம்ஆர் ஐடி இது 01னா ஓகே ஐ அலோவ் யூ. இன்னொரு 01 வந்துன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடும். இப்போ 02 வந்துன்னா அதை அலோவ் பண்ணும். 055 வந்தோன்னா அதையும் அலோவ் பண்ணும். ஓகே, பிகாஸ் டிஎம்ஆர் ஐடி இஸ் சேம் பட் இஎஸ்எஸ் ஐடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இட் வில் கிவ் அக்சஸ் அப் டு 99 யூனிட்ஸ். ஓகே, அதுதான் வந்து இஎஸ்எஸ் ஐடின்னு சொல்கிறது. இப்போ நிறைய சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களோடதுல வந்து டிஎம்ஆர் ஐடின்னு கொடுத்துட்டு கீழே இஎஸ்எஸ் ஐடின்னு சொல்லிட்டு இந்த ட்ராப் டவுன் மெனுவில் 1 2 3ன்னு அது போகும் கடைசி வரைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணணும். அது இப்போ 8 டிஜிட் வந்து அலாட் பண்ணுறது பை டிஃபால்ட். இதெல்லாம் யார் ரேடியோ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவ்வாறாக வந்து இந்த ஐடியெல்லாம் அலாட் பண்ணுவேன். ரேடியோ ஐடி .netன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணோம். இந்த 8 டிஜிட் கோடு வந்து அட்மின் டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் அதோட ரிலேட்டட் வாழ்க்கையில் 8 டிஜிட் ஒருது கொடுப்பேன். 7 டிஜிட் வந்து மொபைல் அண்ட் போர்ட்டபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற 7 டிஜிட் இண்டிவிஜுவல், நம்மளோட இண்டிவிஜுவலுக்கு. 6 டிஜிட் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 4 டிஜிட் வந்து ரீஜனல் டாக் குரூப் அண்டு 3 டிஜிட் வந்து கண்ட்ரி டாக் குரூப். இப்போ வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இப்போ இந்தியாவுக்கு 404 இருக்குது. அதுபோல் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு 3 டிஜிட் கோடு உண்டு. ஸோ அந்த 3 கோடு போட்டால் நம்ம எல்லாருமே பேசலாம். தட் இஸ் நாட் ஓன் பை பர்டிகுலர் ஸ்டேட்டு. நம்ம சண்டை போட வேண்டாம். ஸோ அதனால் அது வந்து இப்போ இந்தியாவுக்குன்னு சொன்னால் 404, அதில் தமிழ்காரனுக்கு ஹிந்திக்காரனுக்கு அப்படி இப்படிலாம் சண்டை கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து. ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் உங்கள் ரீஜனலுக்கு வேணும்னா 4 டிஜிட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு, சென்னை, அதே போல் சேலம், அதுக்கு தனி இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஐடி 7 டிஜிட் கொடுத்தனா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அந்த இதை வச்சுட்டு நம்ம 7 டிஜிட் இருக்குது. இது 3 4 4 3 7. எக்ஸ் வந்து 3 இருக்குது. ஒய் வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். இதை கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ எக்ஸ்னா கண்ட்ரி. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து கண்ட்ரி. ஒய் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ராவின்ஸ் ஒய்க்கு. ஜெட் வந்து சீக்வென்ஷியலி அசைன் நம்பர் 1 2 3 4ன்னு அது சீக்வென்ஷியலாக வரும். ரிப்பீட்டர் ஐடியில் வந்து 6 டிஜிட்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்எக்ஸஸ் வந்து கண்ட்ரி அண்ட் ஒய் வந்து ஸ்டேட்டு, டபிள்யூ வந்து சீக்வென்ஷியலி அரேஞ்ச் நம்பர். ஓகே, ஏன்னா அது ரிப்பீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும் நார்மல் இண்டிவிஜுவல் யூஸரோட பார்த்தோன்னா. ஸோ இந்த இஎஸ்எஸ் ஐடி இஸ் 01 to 99 is assigned by user after DMR ID according to one's retirement. Okay, so இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐட்டம். இப்போ நம்ம டிஎம்ஆர் பற்றி பேசுகிறோம். இந்த ஃபைனல் சம்மரி எது பண்ணோம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நிறையா இருக்குது. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லைசன்ஸ் ஹோல்டர் டு ரெஜிஸ்டர் ஃபார் கெட்டிங் த டிஎம்ஆர் ஐடி ஃப்ரம் தி https radioid.net. Go there and register with your profile and upload the copy of license. Within 48 hours, one will get the DMR ID allotted. After a couple of days, அதே வெப்சைட்டில் லாகின் பண்ணி NXDNக்கு வந்து அங்கே ரைட் சைடில் மேனுவில் போனால் அப்ளை ஃபார் NXDN வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். NXDNும் உங்களுக்கு 2 நாளில் வரணும். பட் யூ வெயிட் ஃபார் முதல்ல ரேடியோ ஐடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் NXDNக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, யூ நீட் டு கெட் அக்சஸ் டு பிரைன் மாஸ்டர். இது பிரைன் மாஸ்டர்ங்கிறது சர்வர் அவ்வாறாக மெயின்டைன் பண்ணுறா டிஎம்ஆரோட சர்வர் இந்த ஆர்கனைசேஷன். இவ வந்து ரேடியோ ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அலாட்மெண்ட் அண்ட் சீரியல் நம்பர் அவா மெயின்டைன் பண்ணுறா. இந்த பிரைன் மாஸ்டர்ங்கிறது த்ரூவாராக நம்ம ஹாட்ஸ்பாட், நம்ம ரேடியோ எல்லாமே ரிப்பீட்டர் எல்லாமே கனெக்ட் ஆகுது. இது வழியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஆகிறோம். ஓகே, டு brainmaster.network. Firstly, register for login, and once you log in inside the self-care tab, kindly go and enter the server security password. மின்காலத்தில் வந்து சர்வரில் வரத்துக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய ஹேக்கிங்லாம் பண்ணி நிறைய பிரச்சனை ஆச்சு. அதனால அவள் என்ன பண்ணிட்டான்னா பிரைன் மாஸ்டர் வந்து நம்ம நம்மளே ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம். ஓகே, அது ஆல்ஃபா நியூமெரிக்கல். நீங்கள் வந்து #@ அதெல்லாம் போடாதீங்க.
ஆல்ஃபா நியூமெரிக்கல் ஏபிடி A to Z 1 to 9 0 அது வரைக்கும் நீங்கள் போடுங்க. 0 கூட அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது போட்டுட்டு அந்த அதே சாஃப்ட்வேரை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோன்னு இந்த இந்த இடத்துல அதே பாஸ்வேர்டில் வந்து அதே இது நம்ம பாஸ்வேர்டை போடணும். இந்த இப்போ ட்ராய்ட் ஸ்டார் எடுத்தோன்னா செட்டப்பில் போயிட்டு டிஎம்ஆர் ஐடி, அப்புறம் வந்து இஎஸ்எஸ் ஐடி, அப்புறம் இது போட்டிருப்பான் பிஎம் பாஸ்வேர்டுன்னு. இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணி என்ன போட்டிருக்கோமோ அதே பாஸ்வேர்ட் போட்டாரா உங்களை அலோவ் பண்ணோம் இன்சைட் தி பிரைன் மாஸ்டர் சர்வர். நம்ம அது போடல இல்லாட்ட க்ரியேட் பண்ணலன்னா உங்களோட கனெக்டே ஆகாது. நம்ம எத்தனை அப்ளை பண்ணாலும் அது சர்வர் கனெக்ட் ஆகாது, ஒரு வாய்ஸும் வராது. நிறைய பேர் என்ன பண்ணோம், இது கிரியேட் பண்ணாமல் என்னோட ட்ராய் ஸ்டார் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுதான் மிஸ்டேக். இது வந்து இந்த போர்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது பண்ணுங்க. சிமிலர்லி ஃபார் யூஸிங் டி ஸ்டார் ஒன் ஹேஸ் டு ரெஜிஸ்டர் பை கோயிங் டு தர் வெப்சைட். டி ஸ்டாருக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். முதல்ல டிஎம்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதுக்கு பண்ணுங்க. ஏன்னா அது ரெண்டும் லிங்க்டாக இருக்குது. அவள் பார்த்துப்பா இன்டர்னலி நம்ம டிஎம்ஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே அது ஸ்டெப்ஸ் எல்லாம் அது ஹெல்ப்பு மெனு இருக்குது, அதில் போய் படிச்சேன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் அதெல்லாம் க்ளீனாக போட்டிருக்கான். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இருக்குது. அங்கேயே போனேன்னா அந்த ஹெல்ப் இதுவும் இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம். டு நாட் கீ அப் தி TS1 அண்ட் ப்ளோ இன்டு மைக். நமக்கெல்லாம் ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. எல்லாரும் மைக்கை பார்த்தா இது விசில் அடிக்கிறது, இல்லாட்டா செக் செக்குன்னு கையால் தட்டுறது. அது வந்து பண்ணக்கூடாது இந்த இதில். ஏன்னா இதெல்லாம் நம்ம லைவாக கனெக்டடாக இருக்கும் ஒரு சர்வரோட. நாட் ஒன்லி சர்வர், அந்த சர்வர் வந்து ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கனெக்டடாக இருக்கா. நீங்கள் ஒன்று டொக்குன்னு அடிச்சேன்னா அந்த 10,000 பேருக்கும் போய் கேட்கும் அது. ஸோ நாராசமாக இருக்கும் அது போல் ஒரு சவுண்டு. வி ஷுட் அவாய்ட் டூயிங் தட் திங். யூனோ டூ ரேடியோ டெஸ்ட் ஆன் TS2 வித் வாய்ஸ் ஐடி. நம்ம நார்மலி அனலாகில் வந்து சிக்யூ கால் பண்ணுற போல் இதுக்கும் வந்து நம்ம ஜென்ரலி டிஜிட்டலில் வந்து இப்போ என்னென்னா நம்ம ஒரு தடவை சர்வரை இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு தடவை பிடிடி பட்டன் அமுக்கணும். அது அமுக்கினாரா சர்வர் இன்வோக் ஆகும். ஓகே, அப்படி அப்போது என்ன ஆகும்னா அது வந்து நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தோன்னா உங்கள் ஐடி உடனே அதில் அப்பியர் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து உடனே அவளை சிக்யூ கூப்பிட்டு அவள் கால் சைன் பண்ணி பேசணுன்னு பார்ப்பேன். மேபி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டாக் டு யூ. பட் அதனால் என்ன பண்ணோன்னா அது வந்து யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காளோ அவள் கூட தான் பேசணும். இஃப் யூ மானிட்டர் தி DMR வேரியஸ் ஸ்டாக் குரூப் RX ஒன்லி, கைண்ட்லி கோ டு host.brandmeister.network. இது வந்து நம்மள்கிட்ட டிஎம்ஆர் இல்லாட்டா கூட பரவாயில்ல. நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்கு போனோன்னா அந்த டிஎம்ஆரில் ஒரு ரூமில் என்ன பேச்சு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து RX TX அவா பண்ணுறது வந்து நம்ம கேட்கலாம். ஓகே, இதில் போயிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். டாக் குரூப் 91 இல்லாட்டா 404 ரூமு இல்லாட்டா வேறு ஏதாவது ரூம் உங்களுக்கு கேட்டுக்கணுன்னா நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் ரன் பண்ணாமல் ஒரு வெப்பில் போயிட்டு இதை போட்டேன்னா உங்களுக்கு இது பண்ணலாம். ஆம்ப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் நாட் என்கிரிப்டட் and it allows several users to share the same frequency channel by dividing the signal into two different time slots. ஸோ அது நான் சொன்ன போல் வந்து இது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்கிரிப்டட் கிடையாது, ஓப்பன் எண்டட். அதனால வந்து எவ்ரிபடி கேன் ஹியர். ஸோ நம்ம ஒரு செட்டன் எத்திகேட் மெயின்டைன் பண்ணோம். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டிஎம்ஆர் பற்றி டி ஸ்டார் பற்றி. உங்களுக்கு டிஎம்ஆர் பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ டிஎம்ஆர் தான் ஜாஸ்தி பழக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் பண்ணிட்டோன்னா டிஎம்ஆர் பண்ண டி ஸ்டார் ஃபியூஷன் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி தமிழ்நாடு ஸ்டேட் டு கோ ஃபார் ரிப்பீட்டர். டிஜிட்டல் ரிப்பீட்டரும் சைட் பை சைடு வாங்கலாம். தெர் ஆர் சம் வேஸ். ஓல்டு மோட்ரோலா அது வந்து யூஎஸில் வந்து இதுக்கு கார்டு செப்பரேட்டாக கிடைக்கிறது. அதை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, repeatersbuilders.comனு சொல்லிட்டு அவள் ஒரு $100 கார்டு பண்ணுறாங்க, MMDVM கார்டு. அதை போட்டோன்னா அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவள்கிட்ட எழுதி கம்பேட்டிபிலிட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் பைசா கொடுத்து வாங்குங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ வில் டூ ஏ டெமோ ஆல்சோ. நம்ம ஒரு ரூம் செக் பண்ணிவிட்டு
நான் இங்கேருந்து கூப்பிட்டு பார்க்குறேன், அங்கே யார்கிட்ட இருக்கோ அவள் வந்து மைக்கில் இதை வாய்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ தட் யூ நோ ஹவு தி டிஎம்ஆர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் தி மைக் டு தி பர்சன் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் தி பவர் பாயிண்ட். ப்ளீஸ் கருணாகர் யார் இருக்கீங்க நீங்கள் லைனில் வாங்க. எஸ் சார் சார் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இட்ஸ் வண்டர்ஃபுல் செஷன். ரொம்ப நல்லா இருந்தது. என் பேர் கண்ணபிரான் சார். விக்டர் யூனிஃபார்ம் 3 விக்டர் ஃபாக்ஸ்டர் டெல்டா ஹேண்டில் கண்ணபிரான் ஃப்ரம் உடுமல்பேட், மை QTH. ஸோ தேங்க்யூ சார். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் செஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதாவது டிஎம்ஆரை பற்றி ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு அதாவது இந்த விஷயங்கள் நாங்க வந்து இந்த வார்த்தையை மட்டும்தான் கேட்டிருக்கோம். இந்த டிஜிட்டல் மொபைல் ரேடியோங்கிற அந்த டெஃபினிஷனும் அந்த ஒரு அப்ளிகேஷனோட நின்றுருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அதை பத்தியான ஃபுல் டீடைல் ஸோ வி லேர்ன். ஸோ அதனால அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செஷனை ஃபுல்லா நாங்க லைவ்லயும் கொடுத்துருக்கோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால இதை எங்களுடைய கலீலியோ சயின்ஸ் கிளப்போட லைவ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்க உங்களுடைய ஃபுல் செஷனும் லைவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால அந்த லிங்கையும் நாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். சுப்பிரமணியம் சார், ப்ளீஸ் சம்திங். So good evening once again. Mani here, V2WI. Sir, thank you very much, sir, Nandri, for taking your precious time and making this session a wonderful one. Really, we are very happy, sir. And so the highlight of this session is you mentioned very clearly how efficiently we can use the spectrum because that's the most precious thing again, and how difficult the battery drain and all that. So we all went through the advantages of the DMR over the conventional analog radio. So certainly many have taken up, and so sure that most of us will be going for the DMR radios in the future. Really, for most of us, we were not so much aware, even including myself. So it is a good eye opener for all of us. And thank you very much, sir. On behalf of Udumalai Amateur Radio Club and Udumalai RF Tech Conclave 2024, we take great pleasure in thanking you for coming online and spending your precious time making this presentation to all of us, sir. So thank you so much, and wishes and greetings from all of us here from Udumalpet. தேங்க்யூ கண்ணபிரான் அண்ட் மணி சார். இது வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகல. ஐ கெப்ட் இட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். டெக்னிக்கல் செஷன் வந்து நான் நிறையா முன்னாடியே பண்ணியிருக்கேன். அதில் டெக்னிக்கலில் போனால் அப்புறம் டுவர்ட்ஸ் ஈவினிங் எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஸோ கீப் த எவ்ரிபடி அப்ரெஸ்ட் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொன்ன உடனே தே நீட் டு ஹாவ் சம் பேசிக்ஸ். முதல்ல வந்து அதனால் என்ன உபயோகம் அப்படின்னு கேட்கறது அது நிச்சயம் அது வந்து சிம்பிளிஸ்டிக் மேனராக பண்ணலாம். நான் அது தவிர ஷேர் என்னோட இதில் சம் வீடியோ இருக்குது. அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்கிறது, என்ன சாஃப்ட்வேர், என்ன ஹார்ட்வேர் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை படிச்சுட்டு அப்புறம் அதை படிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாட் ஐ ஷுட் டூ, வாட் ஐ ஷுட் பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலே உங்களோட பட்ஜெட்டில் எவ்வளோ ஆகுதோ யூ கேன் கம் இன் டு பேன். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. டேக் கேர் 73s அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்தால் அவங்க எல்லாரும் வந்து பார்ப்பேன். தேங்க்யூ வெரி மச் கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு ஆல் ஆஃப் யூ. டேக் கேர் 73s. Thank you, dear Balaji. D3 Mike Oscar Bravo. ரொம்ப அற்புதமா செக்ஷன் போயிட்டு இருந்து எனக்கு நீங்க ஒரு நாள் கற்றுக் கொடுத்தீங்க. நான் புலிமர் தடியை படுத்திருந்தேன். நீங்க கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்து உடனே பேண்ட்லேயே வந்துட்டீங்க. ரொம்ப சிம்பிளா. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் DBR3 Mike Oscar Bravo. பாருங்க, உங்களோட இது எண்ணம் அப்படியே நிறைவேறிடுது. நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தீங்க உடுமல்பேட்டைக்கு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. என்னோட கண் ஆப்ரேஷன்னால எனக்கு கொஞ்சம் இது சான்ஸ் எடுத்துக்க முடியல. பட் இனியா டெக்னாலஜி தான் டெக்னாலஜி. நம்ம வந்து நம்மளை எல்லாரையும் ஒன்றா பக்கத்தில் கொண்டு வந்தது டெக்னாலஜி இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் இருந்தாலும். ஸோ தட் இஸ் வாட் MOB. தேங்க்யூ வெரி மச். ஸோ ஐ எம் ஷுர் வி வில் பி டிஸ்கஸிங் மோர் அபவுட் இட். Take care, 73s. Thank you, sir.